அடிச்சு எடுத்துக்கிட்டோம். 60 ரன் தான், அவ்வளோதான். சரியா? ஆமாம், அடிச்சு எடுத்துக்கிட்டோம். சும்மா இந்த பாலை கையில் எடுத்து கையில் வைங்க பாலை. ஃப்ரீயாக பண்ணலாம். அவன் வேலையை அவன் ஃப்ரீயாக பண்ணலாம். அணியினருமே தங்களுடைய சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவாங்க. சிறப்பான முறையில் பந்து வீசினார். நாட் பாலாக என்பது பந்து வீச்சியாளர் சிறப்பான முறையில் பந்து வீசுகிறார் என்றே சொல்ல வேண்டும். இரண்டாவது ஓவரில் இரண்டாவது பந்து வீச எதிர்முனையில் ராஜாராம். சிறப்பான இது நல்ல பந்து, நல்ல முறையில் வீசப்பட்ட பந்து, நல்ல முறையில் வீசப்பட்ட பந்து. இது அகல பந்து. நான்காவது பந்து வீச கவி எதிர்முனையில் வெற்றி. சிறப்பான மாட்ட வைத்து 1 ரன்களை பெற்றுள்ளார். சிறப்பான பந்து நடுவரின் தீர்ப்பு இறுதியானது. நான்கு ரன்கள் கூல் என்ற ராயராம். வீச்சு சிறப்பாக உள்ளது என்று சொல்லலாம். அணியின் எண்ணிக்கை 2 இல்ல 2 ரன்கள். கம்பம்பட்டில் டோர்னமெண்ட் நடந்துச்சு. ஓகே, நாங்கள் கீழ் சாத்தமங்கலம். நாங்கள் டீம் என்ட்ரி கொடுத்து இப்போ விளையாடணும். லீக் விளையாடணும், ஜெயித்தோம். குவார்ட்டர் ஃபைனல் விளையாடணும், ஜெயித்தோம். நெக்ஸ்ட்டு செமிக்கு போய் விளையாடணும். விளையாடும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அதே ஊரில் தான் ஜமம்பேட்டிலே அந்த டோர்னமெண்ட் நடத்தி அந்த ஜமம்பேட்டை டீமாக கூட போய் விளையாடணும். நடத்துகிற டீம் கூட உங்களுக்கு ஃபைனல் செமி இல்லை செமி. நாங்கள் தான் ஃபஸ்ட் பேட்டிங் விழுந்தது. ஃபஸ்ட் பேட்டிங் விழுந்து விளையாடின்னு இருந்தோம். அம்பேர் அவங்களுக்கு சாதகமாக அவங்க ஊர் ஆளே அம்பேர். ஓகே, அவங்க உள்ளே அவங்க ஜெயிச்சு உள்ளே போகிற அளவுக்கு அவங்க அம்பேர் பண்ணாங்க. 1 அவுட் இல்லை, 2 அவுட் இல்லை, 3 அவுட்டு உங்களுக்கு ஆப்போசிட்டாக கொடுத்துட்டாங்க. ஒரு பால் ஒரு பிளேயர் ஆடுறான், 6 லைனில் விழுது. கேட்ச் போடுகிற பிளேயரே தூக்கி போட்டு 6ன்றான். அம்பேர் அவுட்டு கொடுக்குறாரு. எதிர்முனையில் வெற்றி. அந்த பாலை பிடிச்சி கேட்ச்னு சொல்கிறது அம்பேர்னு சொல்கிறார், ஆனால் 6ன்னு பிளேயர் சொல்கிறாரு. ஆமாம், அது அம்பேர் 6 இல்லை, கேட்ச் அவுட்டு அப்படின்றாரு. அந்த மாதிரி எத்தனை அவுட்டு உங்களை ஏமாத்தினாரு? 3 அவுட்டு. ரொம்ப ரொம்ப மோசம். நாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு போய் விளையாடணும். இதுக்கு முன்னாடி விளையாடின மேட்ச்சில் எவ்வளோ ரன் அடிச்சிங்க நீங்கள்?
அதுக்கெல்லாம் நல்லா அடிச்சுட்டு ஆனீங்களா? அந்த டோர்னமெண்ட்லேயே ஜம்பம்பட்டு நடத்துகிற டோர்னமெண்ட்லேயே இப்போ பொங்கலுக்கு வந்து எந்த டீமாக கூட விளையாடினாலுமே நாங்கள் தான் ஜெயித்தோம். அதேமாரி ரன் ரேட்லேயும் A4 பார்த்தோன்னா நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ரன் ரேட்லேயே. பிளாக் பேந்தர்ஸ் கீழ் சாத்தமங்கலம் தான் ஃபஸ்ட்டு ரன் ரேட்டில் ஃபஸ்ட்டு. 2 லீக்குமே ஜெயிச்சிட்டோம். 2 லீக்கு ஜெயிச்சு தான் குவார்ட்டர் செமி. அந்த குவார்ட்டர்லேயும் ஜெயிச்சிட்டோம். செமி தான் விளையாட போனோம். போயிட்டு உங்களுக்கு ஆப்போசிட் நீங்கள் வந்து உள்ளே வரக்கூடாது, நாங்கள் வந்து உள்ளே வரக்கூடாது கான்செப்டே அவ்வளோதான். நீங்கள் எப்படி இருந்தாலும் ஜெயிச்சு ஃபைனலுக்கு வந்துருக்கனால அம்பையரை வந்து அவங்களுக்கு சாதகமாக வச்சு ஆமாம் உங்களுக்கு ஆப்போசிட்டாக பண்ண வச்சிட்டாங்க. ஆமாம், ஆப்போசிட்டாக பண்ண சரி, வச்சு. இது பண்ணது வந்து அவங்க டீமோட பேர் எதனா இருக்கா? அவங்க ஆர்கனைசனோட டீம். அதாவது வந்து இந்த டோர்னமெண்ட்டை நடத்துக்கணும் வந்து இந்த தலைமை ஏற்றுக்கணும் வந்து கஸ்தூரி ஏகாம்பரம். இவங்க தான் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் தராங்க. ஓகே 10,000 ப்ளஸ் கப்பு. செகண்ட் ப்ரைஸ் வந்து 7,000 ப்ளஸ் கப்பு. இவங்க தான் தலைமை எடுத்து நடத்துகிறாங்க. அங்கே இருந்த ஆர்கனைசேஷன் கமிட்டி 2 பேர். அதாவது வந்து SP சேகரன் ஒருத்தர், சந்தோஷ்னு ஒருத்தர். அதான் அங்கே விஓன்னு நினைக்கிறேன். ஓகே அவங்க தான் வந்து எடுத்து நடத்துகிறாங்க. நடத்தணும் தான் இதுமாரி பண்ணிட்டாங்க எங்களை. உங்கள் கூட மேட்ச் வச்சு அவங்களால ஜெயிக்க முடியாதுன்றதுனால தெரிஞ்சுட்டு ஆப்போசிட்டாக பண்ண வச்சிட்டாரு. ஓகே இப்போ வந்து நீங்கள் அந்த மேட்ச்சில் ஜெயிச்சிருந்தா கண்டிப்பாக ஃபைனல் போயிருப்போம். உங்களை ஆடவே விடலை. எங்களை ஆடவே விடலை. அந்த ஓவர் வந்து 4 ஓவருக்கு 54 ரன்னு செமியில். ஓகே, இதுவே நல்ல ரன்னு தான். இதுவே நல்ல ரன்னு தான். அதுக்கு முன்னாடி கிங் மாஸ் டீமாக கூட 12 ஓவருக்கு 80 பாலுக்கு 124 ரன் அடித்தோம். ஓகே, அதுக்கு அடுத்தது நம்ம கீழ் சாத்தமல்லி சீட்டாஸ் கூட 90 ரன்னு நாங்கள் சேஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து CCCன்ற தெல்லாரில் ஒரு டீமு. அந்த டீமாக கூட நாங்கள் 90 ரன்னு 100 ரன்னு ஆடணும். எங்களை வந்து அடிச்சுக்கிறதுக்கு அந்த ஊரில் டீமே இல்லை. நாங்கள் போன வருஷமும் எங்களை அந்த மாதிரி தான் பண்ணாங்க. இந்த வருஷத்துலையும் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. நாங்கள் 11 பேரும் சின்ன பசங்க. எல்லாம் 20 வயசு ப்ளஸ் 21, 22 இதுக்குள்ளே தான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நாங்கள். செட்டிங்லாம் கிடையாது. எங்கள் டீமோட பேர் வந்து பிளாக் பேந்தர் கீழ் சாத்தமங்கலம். ஓகே, அப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம எதனா ஜம்பம்பட்டில் மேட்ச் வச்சா யாராவது கலந்துக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்கிற அட்வைஸ்? அது யாரும் போகக்கூடாது அங்கே. அது வந்து ஒரு போட்டி இல்லை, அரசியலாக பார்க்குறாங்க. யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் முன்னாடி வரணும். அவங்க வரல. நாங்கள் போய் எங்கள் ஆதகத்தை வந்து நாங்கள் தெரிவிச்சது நாங்கள் வந்து சண்டை போடுறோம். விளையாடி இருக்கலாமே, விளையாடிட்டு பண்ணிக்கலாம். நீ அவங்க இவ்வளோ பண்ணும்போது அப்போ நம்ம ஒரு பிளேயராக போய் அங்கே பால் பிடிக்கிறது பேட் பிடிக்கிறது நம்மளுக்கு தகுதி இல்லை. அவுட் இல்லாதலாம் நம்ம எப்படி விளையாட முடியும்? அதனால் நீங்கள் எதுவுமே பண்ணாது. நாங்கள் ஒன்று நீங்கள் இந்தமாரி பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் எங்கள் கேட்டு கூட நாங்கள் எழுதியே கொடுத்துட்டு போயிடுவோம். எங்களுக்கு அசிங்கமாக இருக்குது, இந்த பிச்சில் எங்களுக்கு விளையாடுறதுக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் வந்துட்டு தயவாக கெஞ்சி கேட்டிருந்தா கூட ஜெயிச்சிருந்தா கூட நீங்கள் கண்டிப்பாக எழுதி கொடுத்துருப்போம். அப்படியே சொல்லிட்டு வந்துட்டோம். இப்போ ஃபைனல் வந்து வேறு டீம் விளையாடி அவங்களே கப் எடுத்து அவங்க வந்து எங்களா கூட விளையாட வேண்டியவங்க. அவங்க வந்து அவங்களே ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இத்தனை பால் நாங்கள் வெளியே வந்ததுனால நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு இத்தனை பாலுக்கு தான் நாங்கள் செமி ஃபைனல் போயிட்டாங்க. இன்னொரு டீமும் செமி ஆடி அதுவும் ஃபைனல் வந்துச்சு. எங்கள் ஆதங்கம் தாங்க முடியாமல் நாங்கள் ஒரு 10 பேர் எங்கள் டீம் எல்லாம் போய் நாங்கள் கேட்டோம். அதே கஸ்தூரி ஏகாம்பரம் வந்தாங்க. நாங்கள் போய் கேட்டோம். எங்களை வந்து என்ன ஏதுன்னு கூட அவங்க கேட்கல. அதாவது அவங்க இந்த ஒரு போட்டியாக நடத்தலை. இப்போ என்னப்பா இந்த பிளேயர் ட்ரெஸ் போட்டு வந்து ஏன்பா இந்த மாதிரி கத்துறானுங்க போகிறானுங்க நீங்கள் ஒரு வார்த்தை கேட்கணும்ல. அவங்க ஃபஸ்ட் ப்ரைஸ் தராங்கன்னா என்ன ஆச்சுப்பா ஏன் ஆச்சுப்பா ஒரே ஒரு வார்த்தை கூட எங்களை எதுவுமே கேட்கல. அவங்க பாட்டுன்னு வந்தாங்க, அவங்க பாட்டுன்னு கொடுத்தாங்க, அவங்க பாட்டுன்னு போய் இருந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒருவேளை தெரியப்படுத்தி கூட இருக்காது இருந்துக்கலாம்ல. நாங்கள் அவ்வளோ பேர் ஒரு 20-30 பேர் இருக்கும். நீங்கள் போய் அவங்க கிட்ட சொல்கிறீங்க இந்த மாதிரி சொல்கிறோம், அதை கேட்குறதுக்கு அவங்க தயாராக இல்லை. இதுலேயே என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து 2000 ரூபா. நுழைவு கட்டணமே 2000 ரூபா. நீங்கள் 2000 கொடுத்து தான் உள்ள. ஆமாம், 2000 கொடுத்துட்டு தான் நாங்கள் உள்ளே போகிறோம். அப்போது இதுக்கப்புறம் வந்து ஜம்பம்பட்டுன்ற ஒரு ஊரில், அது எந்த ஊரில் இருக்குது? தெல்லார் பக்கத்தில், நடுக்குப்பம் தாண்டி தெல்லார் பக்கத்தில் ஜம்பம்பட்டு இந்த கிராமத்தில் யாரும் போய் விளையாடாதீங்க தயவு செய்து. வர்ற பொங்கலுக்கோ எதுக்கோ ஒரு டோர்னமெண்ட்டுன்னா தயவு செய்து கொஞ்சம் போய் விளையாடாதீங்க.
அதான் நீங்கள் சொல்கிற கிரிக்கெட் பிளேயர்கள். ஆமாம், பிளேயருங்க அட்வைஸ். ஓகே, நன்றி. ஓகே, நன்றி. முதல் பந்தை அகல பந்தாக சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.